அதிமுகவோட நிலைமை வந்து ஐசியில் இருக்குன்னு பல பேர் சொல்கிறாங்க. அதான் உண்மையான ஒரே சென்டென்ஸில் பேசலாம். ஏன் ஐசிக்கு போகிறதுக்கு காரணம் என்ன? உடம்ப நல்லா வச்சுக்கலான்னா, ஹெல்த்தை பார்த்துக்கலான்னா ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட் ஆகிடுவாங்க. இபிஎஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எந்த இடத்துலையும் ஒரு கண்ணில் இருக்க மாட்டார். வயஸ்காரில் என்ட்ரியே கிடையாது. எப்படி வந்து ஓபிஎஸ் வந்து அழகாக உள்ளே போவாரோ அந்த அளவுக்கு இன்னும் கூட போக மாட்டார். துரோகம் செஞ்சவங்களுக்கு தான் துரோகம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். கட்சியில் தொண்டர்கள் எதிர்பார்க்கறத செய்யாத பொதுச் செயலாளர் துரோகி தானே. காசு போட்டு ஆரம்பித்து எம்ஜிஆர் குடும்பத்துக்கு ஒருத்தர் கூட பதவி கொடுக்குறீங்க. அதையும் தாண்டி ஜெயலலிதாவோட மேடத்தோட இவங்க இருக்காங்க, தீபா மேடம், ஏதாவது பதவி கொடுத்தீங்களா? அது என்ன உங்கள் பிள்ளையை கன்சல்ட் பண்ணுறது? நீங்கள் என்ன சொன்னீங்க? போனவங்கள திருப்பி கொடுத்த அப்புறம் அதே பதவி கொடுக்குறேன். நீங்கள் அடுத்து நான் என்ன பண்ணீங்க? இந்த பச்சை துரோகம், இந்த கெட்ட எண்ணம், இந்த திமிருத்தனம், ஆணவம், அதனால் யார் போகிறது? நீங்கள் தான் ஒன்றும் இல்லாமல் போகிறீங்க. அதனுடைய பலனை மற்ற கட்சிகள் அனுபவிக்க போகிறது. தமிழகத்தில் தேர்தல் முடிந்தாலும் 3ஆம் இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. இந்தியாவில் முதல் 3 கட்சிகளில் பார்த்தீங்கன்னா அதிமுக இடம் பெற்றிருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 3ஆவது கட்சியாக மாறி இருக்கு. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க மேடம்? வணக்கம். உங்களுக்கு, உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவோட நிலைமை வந்து ஐசியில் இருக்குன்னு பல பேர் சொல்கிறாங்க. அதான் உண்மையான ஒரே சென்டென்ஸில் பேசலாம். ஏன் ஐசிக்கு போகிறதுக்கு காரணம் என்ன? உடம்ப நல்லா வச்சுக்கலான்னா, ஹெல்த்தை பார்த்துக்கலான்னா ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட் ஆகிடுவாங்க. அதுதான் இங்கே கட்டமைப்பை நல்லா உருவாக்கிய அதனுடைய ஸ்தாபகர் திரு எம்ஜி ராமச்சந்திரன், அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா மேடம் வந்து கட்சி தலைவியாக, பொதுச் செயலாளராக, கட்டுக்கோப்போட அதிமுகவை இராணுவ கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை தான், அதை மீறி எதுவுமே கிடையாது. காரணம், அந்த அளவுக்கு ஆளுமை இருந்ததுனால எல்லாருமே அம்மா பார்த்துப்பாங்க. தொண்டர்கள் நீங்கள் என்ன சொல்லுங்க செய்யணும், அவ்வளோதான். அவர் பிரச்சாரம் பண்ணால் அவருடைய பிரச்சாரம் தான், வேற யாரும் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. அம்மா சொன்னாங்க தான் போய் கேட்பாங்க ஓட்டு. அப்படி இருந்த ஒரு நிலைமை. அதற்கு அந்த காலகட்டத்தில் அதில் வந்து நம்பர் 2 வந்து அவங்களுடைய தோழி வந்து கூட பயணித்தாங்க, திட்டங்கள்லாம் ஒத்து கொடுத்தாங்க. அப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் அதில் இருந்தார். மேடத்துடைய டூர் பயணங்கள்லாம் போடுவார். ஒரு முக்கியமான இடத்துல காய் நகர்த்திட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் எதிர்பாராத விதமாக திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனக்கு அடுத்து யாரையாவது ஒருத்தர் உருவாக்கி வச்சிருந்தா இன்னைக்கு அதிமுக இந்த அழிவை சந்திச்சிருக்காது. அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு எப்படி திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு செல்வி ஜெயலலிதா மேடத்தவர்களை தான் கூடவே பயணிக்க வச்சு அரசியலில் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வை செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்து கொடுத்துருந்தாங்கனாக்க இன்னைக்கு இந்த அதிமுக 3ஆவது கட்சியாக இல்லை, 2வது கட்சியாக கூட பாரதிய ஜனதாக்கு ஈக்குவலாக மாநில கட்சியாக இருந்திருக்கும். ஆனால் போனதுக்கு காரணம் அவங்க எதிர்பாராதமாக தவறுறாங்க. தனக்கு ஒரு 60 வயசு வந்ததுக்கு அப்புறமே கட்சியில் அடுத்தது வழித்தோன்றல் யாருங்கிறவங்கள ரெடி பண்ணிருக்கணும். ஆனால் அவங்களுக்கு ரெடி பண்ணானாக்க தன்னுடைய சீட்டை ஆக்கிரமிச்சிருவாங்க எந்த அரசியல் தலைவர்களும் நினைப்பாங்க. நினைச்சாலும் நம்பர் 2 கூடவே பயணிக்க வச்சு அதை ரெடி பண்ணியிருந்தாங்கனாக்க இதுக்கு அப்போ எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா மேடத்தை வந்து எல்லா பொறுப்பையும் கொடுத்து கை காட்டினாரோ இந்த மாதிரி ஒரு முன்னுத்தர கை காட்டியிருந்தா இன்னைக்கு இந்த அழிவை சந்திச்சிருக்காது. அப்போ கூட அவர் கை காட்டியது ஒரு விதத்தில் மக்கள் நினைச்சாங்க ஓபிஎஸ். ஏன்னா மேடம் வந்து சிறைக்கு சென்ற போது 3 தடவை அவர்கிட்ட ஒப்படைச்சு போனாங்க. திருப்பி கொடுத்துட்டாரு விசுவாசமாக. அவர் நினச்சிருந்தா போலீஸை கையில் வச்சிருக்காரு, அதெல்லாம் முடியாது, எல்லா எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ண சொல்லி தான் கையில் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து வச்சு மிரட்டி எல்லாரையும் தன்னுடைய வளையத்துக்குள்ள கொண்டிருக்க முடியும். ஆனால் அவரது விசுவாசம். அதனால தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப நாளாக வந்து ஓபிஎஸ் சொல்கிறதுக்கெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருக்கு நல்ல ஒரு காரியம் செஞ்சு கொடுக்கணும் அதிமுகவின்னு. ஆனால் அதுக்கு நடுவில் குப்பையை கலப்பி விடுற மாதிரி செல்வி சசிகலா அவர்கள் உள்ளே பூந்து தான் பொதுச் செயலாளர் நினச்ச போது, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து காங்கிரஸோட தொடர்பில் இருக்கிறது நடராஜன், திருப்பி காங்கிரஸ் இங்கே உள்ளே வந்துடுங்க ஒரு எண்ணத்தில் அலையோன்னு தெரியல. அவங்க போகிறதுக்கு அவங்க உடனே அந்த ஜட்மெண்ட் வருது, உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்படணுங்கிற நிலைமை வரும்போது திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்ததா கேள்வி. ஆனால் அவர் தன்னால் மேனேஜ் பண்ண முடியாது, ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னேன். இவர் எப்படி ஃபண்ட் வச்சிருந்தான்னு தெரியல. இபிஎஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எந்த இடத்துலையும் இவர் கண்ணில் இருக்க மாட்டார். வயஸ்காரில் என்ட்ரியே கிடையாது. எப்படி வந்து ஓபிஎஸ் வந்து அழகாக உள்ளே போவாரோ அந்த அளவுக்கு இன்னும் கூட போக மாட்டார். ஆனால் அந்த ஒரே கிளைத்தலைவர்லேருந்து வந்தேன்னு சொல்கிறாரு. எல்லாருமே கிளைத்தலைவரில் தான் வந்திருக்காங்க. அந்த கிளைத்தலைவரில் வந்தாலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஒரே பார்வை,
ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்களை தாண்டி யாருமே கிடையாது. அட்லீஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து வந்தபோது அதிமுக ஆரம்பிக்கிற போது தன் கூட இருந்தவங்க ஒரு 90% மேலே லாயர்ஸ் படித்தவங்கள ஹை லெவலில் இருக்கிறவங்க கூட்டது. இப்போ இருக்கிற விஐடி விஸ்வநாதன் அவர்கள், அப்புறம் இந்த இவர் நெடுஞ்செழியன் அவர்கள் அவங்களாம் காலமாயிட்டாங்க. அந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் வந்து ஜாம்பவான்ஸ்லாம் லா படித்தவங்களெல்லாம் கூட வச்சுட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு செட்டமைப்பில் வச்சுருந்தா அட்லீஸ்ட் ஒரு நெடுஞ்செழியெல்லாம் பேசுவாங்க ரெண்டாவது முகமாக. ஆனால் திரு ஜெயலலிதா அவர்கள் தலைமை இருக்கும்போது யாருமே பேச மாட்டாங்க. ஒரே குரல் தான், ரெண்டாவது முகமே இருக்காது. அப்படி எந்த இது இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஓபிஎஸ் வருவாங்கன்னு நினைச்ச போது இதுல குறுக்க பூந்து ஓபிஎஸ் இறக்கி தாமரனும் சசிகலா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி நினைச்சதுனால அதனுடைய வந்த கேடுகட்ட காலம்தான் இன்னைக்கு அதிமுக அழியறதுக்கு காரணம். ஒரு பொறுப்பே இல்லாத ஏதோ நான் ஃபண்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி வாங்கி நான் மேனேஜ் பண்ணேன்னு சொல்லி அந்த இடத்துல திருமதி சசிகலா அவர்களும் பெரிய தவறு செஞ்சிருக்காங்க. இவர் ஃபண்டு கொடுத்ததுனால இவருக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்க கூடாது. அவசர கோலமாக தெளிச்ச கோலமாக பண்ண வேலையினுடைய விளைவு தான் இன்னைக்கு. ஆனால் சொல்லுகிறாரு, நான் 4 வருஷம் முதலமைச்சர். அந்த முதலமைச்சரானது அம்மாவினுடைய ஆட்சி தொடர்ந்ததுன்னு சொன்னாங்க. ஏன்னா அம்மாவினுடைய ஆட்சி தொடர்கிறது. அம்மா ஆட்சி தான் சொன்னார். எடப்பாடி ஆட்சியே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் தேர்ந்தெடுக்கவே படவில்லை. அப்படின்னா அந்த 4 காலத்துல கூட கொரோனா காலம் வந்தது. அது வந்து மத்திய அரசு தான் கையாண்டது. இவருக்கு கட்சியிலேயே பிடிப்பு இல்லை. அது நித்தியகண்ட பூர்ணாசாக ஓடிட்டு இருக்காரு. அந்த காலத்துல எல்லாமே எல்லா விஷயம் தெரிஞ்சது. அப்ப கூட மத்திய அரசனுடைய ஒரு புஷ்னால அதான் போச்சே தவிர இவருக்கு ஆளுமையே கிடையாது. நீங்க இந்தியா டுடே சர்வேல பார்த்துருந்தீங்கன்னா அந்த காலத்துல இவருக்கு 2% மேல போட்டாங்க. அதுக்கு மேல தாண்டல ஆளுமை, அவ்வளவுதான். அதனால இவர் வந்து சொல்லிக்கிற மாதிரி நான் முதலமைச்சர் சாதிச்சது அப்பட்டமான ஒரு போய். அதையும் தாண்டி சரி வந்துட்டாரு, ஆக்கிட்டோம், முதலமைச்சர் ஆக்கிட்டோம். அப்புறம் இதுல வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு தகராறு வந்த போது ஓபிஎஸ் வந்து முன்னிலைப்படுத்தணும் பார்த்த போது அவரால் இவருடைய பணபலத்தை காட்டி இவர் பண்ண மாதிரி அவர் பண்ணலை. அவர் ஆர்கானிக்கா வருவாங்க எதிர்பார்த்தாங்க, அது நடக்கலை. அப்படியும் வந்து தன்னுடைய 21 எம்எல்ஏக்களே அன்னைக்கு ஓட்டு சாதகமாக போட வச்சதுனால தான் இபிஎஸ் நின்னாரு. அதாவது நிரசமான ஒன்று, அவருக்குன்னு பேசுறது கிடையாது அந்த காலகட்டத்தில். அப்போதான் வந்து அதுக்கப்புறம் இவருக்கு டெப்டி சிஎம்மா கொடுக்குறேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்தாங்க. கட்சியில் 2வது நம்பர் 2 கொடுத்தாங்க. அப்படியும் வந்து அவரை மதிக்காம தான் வேலையை முடித்து கொண்டு, நல்லா கவனிங்க, சுயநலமாக தான் வேலையை முடித்து கொண்டு தன்னுடைய ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சாரு. கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி. அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு கண்ட்ரோல் செக் பேலன்ஸ் இருந்தது. திரு நரேந்திர மோடி பிஜேபி அவங்கள பின்னாடி இது தேர்தல் ஆணையத்தை அவங்களுக்கு பல சிக்கல்கள் இருந்ததுனால கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் உடனே சொல்லுவாங்க தேர்தல் ஆணையம் மத்திய அரசு கையில் வச்சுட்டு. காரணம் அது இல்லை, கோர்ட்லேயே பல வழக்குகள் பெண்டிங்கில் இருந்து அதனுடைய விளைவு தாக்கம் இருக்குங்கனால கொஞ்சம் அடக்கி வாசித்த மாதிரி டிராமா பண்ணாரு. அந்த 2024 தேர்தல் நெருங்குற சமயத்தில் சாமர்த்தியமாக தன்னுடைய பணபலத்தை மாதம் ஒரு கேள்விப்பட்ட மாதம் 100 கோடி ரூபாய் எம்எல்ஏக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாராம் தன் கையில் வச்சுக்கிறது. அது ஒரு கேள்வி. அப்படிப்பட்டவர்களை கையில் வச்சுக்கிட்டு நைஸாக காயினை நகர்த்தி திரு ஓபிஎஸ் அவர்களை அழைச்சிட்டார். கேட்டால் அவர் வந்து திமுகவோட தொடர்பில் இருக்கிறதா. இப்போ ஒரு கேள்வி, திமுகவோட தொடர்பில் இருக்குதுன்னு சொன்னீங்களே, நீங்கள் சட்டமன்றத்தையே சிரிச்சுக்கிட்டே ஸ்டாலின் அவர்களை பார்த்து என்ன சொன்னீங்க? 2021 அப்புறம் எங்கள் பங்காளிகள் தானே, அப்போ உங்களுக்கு தொடர்பு இல்லையா? திமுகவுக்கு தொடர்புங்க. காரணம் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு கமிஷன் போட்டாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? செஞ்சா அதில் களவாடித்தவங்க மாட்டக்கூடியவர் யாரு? இபிஎஸ், ரைட்டா? அதை காப்பாற்றுறது அப்படியே கடப்பில் போட்டுச்சு திமுக, ரைட்டா? அதுக்கப்புறம் கொடநாடு சமாச்சாரம் இன்னைய வரைக்கும் திமுக அதை கையாளலை. அப்படியே கடப்பில் போட்டு வழக்கில் வந்து, ஏன்னா ஒரு குற்ற வழக்காக எதுவாக இருந்தாலும் அதை வந்து நடத்த வேண்டியது அரசோட கடமை. அப்போ அந்த அரசு வந்து சரியாக செய்யாத நடத்த 5 வருஷம் குளிர் காஞ்சிட்டாரு. அதுக்கு என்ன ஒரு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ இவங்க திமுக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காருல்ல, எப்படி ஓபிஎஸ் சொன்னாரு? இப்படியே ஒருத்தர் மேல ஒரு பழியை போட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரையா வெளியில அனுப்புறது. அதாவது ஜெயலலிதா அவர்கள் செஞ்சாங்க அந்த காலத்தை கட்டுக்கோப்பா இருந்து பேச மாட்டாங்கன்னா காரணம் அவங்களுடைய ஆளுமை. அவங்களே திமுக பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த தற்பொழுது இருக்கும் முன்னாலே அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் செஞ்ச அந்த அவமானம் இருக்கு இல்லையா, அவங்க மறக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க தீய சக்தின்னு அந்த பேரை வச்சுதான் வந்து மாற்றவே இல்லை. எல்லளவுக்கு பழக்கம் கிடையாது, பேசவும் மாட்டாங்க, திரும்பிக்கிட்டு தான் போவாங்க மூஞ்சில, எதிர்க்க பார்த்தா கூட. ஆனால் இவர் சிரிச்சுக்கிட்டு போனாங்க. இவர் போய் எப்படி வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு விசுவாசமா இருக்காரு, கட்சிக்கே விசுவாசம் இல்லைங்கிறது மக்கள் பேசிய காலம் வந்து நம்மளது உணர்றோம். அப்படி இருக்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு காலத்தை வந்து எதிர்கட்சி தலைவராக எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாமல்
எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாமல் காரணம் என்ன, இவருடைய வழக்குகள் அவங்க கையில் இருக்குது. அந்த வழக்குகளை வந்து கையில் திருப்பி பேசினா எதிர்த்து பேசினால் தன்னுடைய குட்டுகள் வெளியில் வந்துவிடும். அப்படிங்கிற காரணத்தால் ஒரு அமைதியை காத்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உதவி புரிஞ்சுக்கிட்டு இதை கட்சியை வளர்க்காம அந்த காலத்தில் எதிர்கட்சியாக செயல்படாமல் அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் அழுது அவங்க அப்படியே டல் ஆயிட்டாங்க. கட்சியும் வந்து வளர்க்குறார். நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் காலத்தை பார்த்தீங்கன்னாக்க இப்போ மகளிர் பாசறை, இளைஞர் பாசறை அப்படி தனித்தனியாக வீங்க ரொம்ப வேகமாக நடக்கும் மீட்டிங்லாம். ஆனால் இவருடைய காலத்தில் உறுப்பினர் சேர்க்கையும் கிடையாது, ஒரு வளர்ச்சியும் கிடையாது. இவர் வந்து கட்சியை கைப்பற்ற தன்னுடைய பொசிஷனை பார்த்துக்கணும். நீங்க எடப்பாடி பழனிசாமி துரோகின்றீங்க, ஆனா வெளியில போறவங்க எல்லாருமே துரோகிகள் தான், அவங்க வெளியில போகட்டும் அப்படின்ற ஒரு கருத்து தானே இபிஎஸ் அவர்கள் முன்வைக்கிறார் இப்போ. ஆமா, நான் சொல்றேன். ஏன்னா துரோகம் செஞ்சவங்களுக்கு தான் துரோகம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். கட்சியில தொண்டர்கள் எதிர்பார்க்கறத செய்யாத பொதுச் செயலாளர் துரோகி தானே? அவங்கள துரோகியா? அவங்க அம்மா மாதிரி எல்லாரும் அரவணைச்சு போங்க, சசிகலாவும் வேணும், டிடிவி வேணும், கட்சி தான் முக்கியம், தனிநபர் முக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க. இது தவறா? அது துரோகியா? இல்ல, நான் தான் முக்கியம், நான் தான். நீங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க செல்வி ஜெயலலிதா மேடம் அவர்கள் கட்சியில வேறுபாடு இருந்தாலும் ஒரு காலத்தை திட்டினா அவனோட கூட்டு அரவணைச்சு போஸ்டிங் கொடுப்பாரு. எம்ஜிஆர் அவர்களும் செஞ்சிருக்காரு. ஆனா இவர் என்ன செய்யறாரு? பூட்டி வச்சு வெளியில போடா. அதாவது தன்னை சுத்தி யாரும் கேள்வி கேட்கறவங்க இருக்கக்கூடாது, தனி காட்ட ராஜாவா இருக்கும். அது இன்னைக்கு தொடருது. நம்ம சொல்ல எல்லா பத்திரிகையாளர்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, இது சொல்லிட்டே இருக்காங்க. எதை பத்தியும் கவலைப்பட, கட்சி அழிஞ்சா என்ன? அதாவது இப்படி மதிமுக வைகோ அவர்கள் இப்படி இறங்கிட்டே வந்து பாதி பேர் எல்லாம் வெளில போயிட்டாங்க அந்த காலத்துல, ஆட்சி சம்பத்துல எல்லாரும். அந்த மாதிரி எல்லாரும் வெளியில போனாலும் நம்ம 2 பேர் வந்தாலும் கட்சிக்கு ஒன்று வச்சுப்போம். அதை நினைச்சாரே தர, இது 2 லட்சத்துக்கு மேல அம்மையார் அவர்கள் விட்டு சென்ற கட்சியை 2 லட்சத்துக்கு மேல எடுத்துட்டு போனா அவர் நினைக்கல. அது நினைக்கல, இன்னி வரைக்கும் நினைக்கல அவரு. என்ன காரணம்? என்ன? இவருடைய ஊழல் பட்டியல்கள் அனைத்தும் திமுகவுக்கு தெரியும். தன்னுடைய சிறைவாசம் வருவதை தவிர்ப்பதற்கும் மற்ற தன்னுடைய சுற்றி இருக்கிறவங்களுடைய விஷயங்கள் வெளியில வருவதற்கும் நம்ம வேகமா வேலை செஞ்சா அது எடுபடும், நமக்கு பாதுகாப்பா இருக்காது. அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் எதையுமே செய்யலைங்கிறது எல்லாருக்குமே தெளிவு. ஆனா ஒரு நாட்டுல ஒரு அரசாங்கம் வந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டே இருந்தா மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. காசு போட்டு ஆரம்பிச்சு எம்ஜிஆர் குடும்பத்துக்கு ஒருத்தர் கூட பதவி கொடுக்கல நீங்க. அதையும் தாண்டி ஜெயலலிதாவோட மேடத்தோட இவங்க இருக்காங்க, தீபா மேடம், ஏதாவது பதவி கொடுத்தீங்களா? அது என்ன உங்க பிள்ளையை கன்சல்ட் பண்றது? உங்க கட்சி அது. அதான் அவங்க தொண்டர்களுக்கு ஒதுக்கிறாங்க, வாரிசு அரசியல் கொண்டு வர பாக்குறியான்னு. உண்மை தானே? அது கேள்வி கேட்டதுக்கு எல்லாரையும் பதவி நீக்கிட்டு அடுத்து அவங்களுக்கு வேண்டிய ஆளை மாவட்ட தலைவராக கொண்டு வரீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? போனவங்கள திருப்பி கூட்ட அப்புறம் அதே பதவி கொடுக்குறேன் நீங்க. அடுத்து நான் என்ன பண்ணீங்க? இந்த பச்சை துரோகம், இந்த கெட்ட எண்ணம், இந்த திமிருத்தனம், ஆணவம், அதனால யார் போறது? நீங்க தான் ஒண்ணும் இல்லாம போறீங்க. அதனுடைய பலனை மற்ற கட்சிகள் அனுபவிக்க போறது. இப்ப நாங்க சொல்றாங்க, நீங்க வேணா என்ன நடக்க போகுது பாருங்க. காவிரியை மீட்போம், அதை மீட்போம். காவிரியை மீட்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? காவிரி ட்ரிபியூனல் மேடம் வந்து பண்ணி கொடுத்தாங்க, நீங்களா பண்ணி கொடுத்தீங்க? உங்களுக்கு ஆளுமை இருக்காது அது பண்றதுக்கு. எதிர்கட்சி என்ன செய்றீங்க? அதாவது கூட்டம் சேர்ந்துதான். இவர் வந்து இவ்வளவு தொகுதிக்கு முதலே போயிட்டு வந்தாரா? கூட்டம் சேர்ந்துதான். யார் கூட்டத்தை? காசு கொடுத்த கூட்டம் இது. அதுக்கு ஏற்பாடு பண்ணது வேற யாரோ, ரைட்டா? ஸோ எடப்பாடிங்கிறது வந்து எடுக்காத ஒரு செல்ஃப் மகனை, அது எடுக்காத செல்ஃப் தலைமை. அதை வச்சுக்கிட்டு இது பண்ணாக்க அந்த கட்சி இப்போ ஐசியில் இருக்குங்கிறீங்க, டியூப் இன்னைக்கு வேணா பிடிக்கணுவாங்க, தீரங்க அது அதை அழிக்கவே முடியாது. என்ன இருந்தாலும் அதிமுக அழிக்க முடியாது பேசுறாங்க. அது எப்படிங்க? காலச்சக்கரம் சுழலும் இல்லையா? ஆனால் அதை ஆரம்பித்த எம்ஜிஆர் ஆகட்டும், அப்புறம் ஜெயலலிதா மேடம், அவங்களுடைய ஆத்மா இவரை மன்னிக்க, இவர் அதனுடைய பலனை அறுவடை செஞ்சு தீர்வார்.